யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இந்த கலைஞர் டிவி, சன் டிவியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தலைப்புச் செய்தி மாதிரியே ட்ருன்னு பிளாஸ் நியூஸில் ஓடிட்டு இருக்கிறான். அது அப்படியே இணையங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இணைய கூலிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. அந்த செய்தி என்னங்கிறத இப்போ நான் காட்டுறேன். இதற்கும் திமுகவுக்கும் இல்லை கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி இவங்களுடைய குடும்பத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு கார்டை மட்டும் காட்டுறேன், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். நேரா நடிகர் இளவரசு இவர் ஒரு சினிமா ஒளிப்பதிவாளராகவும் இருக்கக்கூடியவர். இவர் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியில் பேசுகிறார். ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய புகழினை பரப்புவது போல, அவருடைய புகழினை பேசுவது போல ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் தொடர் கோபிநாத் அவர்களுடைய கேள்விக்கு அப்படியே அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அவர் கூட பழகினவங்களோட அனுபவத்தை. அப்போது அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுல ஒரு படத்தில் அவர் வெளிக்காட்டுறார். அந்த படத்துக்கு பேர் இப்போ நான் அதை வாசிச்சுட்டு நான் சொல்கிறேன். படத்துக்கு என்னன்னு பாருங்கள். உங்களை கொன்று கூட வெற்றியை தேடுவான். இதுதான் தலைப்பாக போட்டிருக்கு. யார் போட்டிருக்கா? கலைஞர் டிவி கார்டு. என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. இன்றைய இளைஞர்கள் எந்த கருத்தியல் அரசியலை பின்பற்றுகிறீர்கள் என்பது உங்கள் பகுத்தறிவுக்கு உட்பட்டது. கேட்டுக்கிட்டீங்களா? கண்மூடித்தனமாக எந்த அரசியல் தலைவனையும் நம்பாதீர்கள். உங்களை கொன்று கூட, நோட் திஸ் பாயிண்ட், உங்களை கொன்று கூட அவன் வெற்றியை தேடுவான். மாய பிம்பத்தை நம்பக்கூடாது. கலரில், மஞ்சள் கலரில், நோட் திஸ் பாயிண்ட், மஞ்சள் கலர். மாய பிம்பத்தை நம்பக்கூடாது. பகுத்தறிவுடன் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். இதை இளவரசு சொல்லியிருக்கிறார். அந்த வீடியோ பேசுகிறாரு. அதை நான் முழுமையாக பார்த்தேன். அந்த செய்தியை சொல்கிறேன். இப்போ கட் பண்ணி மட்டும் இப்படி ஒரு செய்தி போடுறாங்களா? இந்த துரோக கும்பல், இந்த துரோக கும்பல் நான் இளவரசு சொல்லலாம். இளவரசு மிக சரியாக சொல்லி இருக்கிறார். ஆனால் திமுக என்கின்ற அந்த குடும்பத்தோட கும்பல் எப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகமாக ஒரு கார்டை உருவாக்கி அதை எப்படி போடுறாங்கிறத தான் சொல்கிறேன். சரி, இந்த வசனம் எங்கே எதுக்காக வச்சு பேசுகிறாரு? அதை பற்றி இந்த கலைஞர் டிவி, சன் டிவி இதிலெல்லாம் பேசுகிறானா? பேசலை. இதை போட்டிருக்கிறது கலைஞர் டிவியில் பேசுகிறேன். எல்லா இதிலும் பேசுகிறேன். இன்னைக்கு வெளியில் வந்துச்சு. யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அது பிரபல தொலைக்காட்சி சேனலில் அது வந்துருக்கு. ஒரு விவாத நிகழ்ச்சியில் நடத்தக்கூடிய அது ஒரு நிகழ்ச்சி. அதில் வெளிப்படையாக அவர் பேசுகிறார். இந்த படம் எதில் வந்துச்சுன்னு தெரியுமா? திமுக கருணாநிதியின் குடும்பத்துக்கு இது தெரியுமா? ஸ்டாலினுக்கு இது தெரியுமா? இந்த வார்த்தையை மட்டும் எடுத்து போடக்கூடிய இந்த அயோக்கிய கும்பலுக்கு ஒன்று சொல்லுகிற அந்த படத்தின் பெயர் என்னுயிர் தோழன். பாரதி ராஜாவின் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரசியல் படைப்பு என்று சொன்னால் அதை என்னுயிர் தோழன் என்று தான் சொல்ல வேண்டும். அதை ஒரு சிறிய குழந்தை, கருணாநிதி உயிரோடு இருக்கிற பொழுது ஒரு சிறிய குழந்தை அதை பார்த்தால் கூட இதில் இந்த இருக்கக்கூடிய வாசகம் இருக்க கூட, உங்களை கொன்று கூட அவன் வெற்றியை தேடுவான் அப்படிங்கிற வார்த்தை யாரை சொல்றாங்க? சின்ன பிள்ளைக்கு கூட புரியும். அது அந்த வசனம். நாங்களெல்லாம் கல்லூரி காலங்களில் அரசியலில் ஒரு சார்பு மட்டுமல்ல, முழுமையாக ஈடுபாடோடு இன எழுச்சியோடு இருந்த காலம் அது. மீண்டும் சொல்லுகிறேன், இன எழுச்சியோடு இருந்த காலம் அது. அப்படித்தான் நாங்கள் வார்ப்பிக்கப்பட்டோம். அப்படித்தான் நாங்கள் அரசியலில் வளர்ந்தோம். அதையெல்லாம் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றினால் வளரும் என்பதற்காக தண்ணியை ஊற்று அணைத்தவன் கருணாநிதி. அதில் தான் நாங்கள் அதை பற்றி படம் எடுத்தவர் தான் என்னுயிர் தோழன். என்னுயிர் தோழன் படம் பார்த்துருக்கீங்களா? பாபு அவர் கடைசியில் ரொம்ப ஒரு சண்டை காட்சியில் லைவாக நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இறந்தார். அவர் அடிபட்டு ரொம்ப நாள் கோமாவில் இருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான், சமீபத்தில் தான் இறந்தார் அந்த தம்பி. அது யார் தெரியும்னா, நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. திமுகவுக்கு அப்படியே மண்டையை கொடுத்து முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கும்பல் ஒருத்தர் இருப்பான். என்ன செஞ்சாலும் வாந்தி எடுப்பான். ஒரு டாக்டர், காந்தராஜ் அவர் பேர். காந்தராஜோட சொந்த அக்கா மகன், தங்கச்சி மகன் நினைக்கிறேன். கூட பிறந்த அக்கா மகன் தான் அவர். அதுதான் பாபு. அவர் தான் கஷ்டப்பட்டு இருந்தார். அவர் தான் நடிச்சிருப்பார். அந்த காட்சியில் பாரதி ராஜா எடுத்த விதம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் உங்களை அப்படியே உளிக்கிறங்க. பாரதி ராஜானா பாரதி ராஜா தான்.
அப்படியே அந்த லாஸ்ட்டில் வந்து தொண்டன் வருவான், வெற்றி பெறவே முடியாத ஒரு தொகுதி. அந்த இடத்துக்கு அப்படியே நான் சொல்கிற காட்சியை பாருங்கள். தலைவரை தேடி மாடியில் ஏறுவான். அங்கேருந்து ஒரு தூய தமிழில் உடன்பிறப்பே என்று தான் இருக்காது, அப்படி வந்துட்டு அவரை பார்த்து அப்படியே அந்த ஓரத்தில் நிற்கும். அந்த குரல் மட்டும் கேட்கும். அந்த குரல் பாரதி ராஜா அவர்களுடைய உண்மையான குரலாக அது ஒலிக்கும். அந்த இதில் கவிதை வரிகளோடு ஒலிக்கும். தொண்டனுக்கு கட்டளை இடுவார். தொண்டன் யார் என்று சொல்லுவார். உன்னால் தான் இந்த கட்சி, இந்த கழகம் உயிரோடு இருக்கிறதுங்கிறத அப்படியே தூய தமிழில் அடுக்கு மொழியில் வந்து அப்படியே கவிதை நடையில் அப்படி பேச 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 அப்படியே டமார்னு காலில் விழுவானா காட்சி இங்கிட்டு இருக்கும். அவர் அந்த மூலையில் நிற்பார், படிக்கட்டுக்கு அந்த மூலையில் இருக்கும். இவன் இந்த மூலையில் இருந்துட்டு தலைவர் வாழ்கண்டு போனவன் தான் அவனுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய காட்சி. அதோட சிறப்புத்தன்மை என்னன்னு பேசுறதுக்காகத்தான் என்ன சொல்றாரு, இன்றைய இளைஞர்கள் எந்த கருத்தியல் அரசியலை பின்பற்றுகிறீர்கள் பகுத்தறிவுக்கு உட்பட்டது. மாய பிம்பத்தை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களை கொன்று கூட இவங்க விஜய எடுத்துக்காட்டுக்கு சொல்றாங்களாம். தோழர் விஜய, முதலமைச்சர் விஜய மாய பிம்பம் சினிமா இருக்கு இல்லையா, அதுல இருந்து தம்பி இந்த கலைஞர் நிர்வாகம் தோழர் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்கார். அவர் தான் திருமாவேலன், அவர் தான் இதில் தலைமை செய்தி ஆசிரியர். என்னத்தை கலர் போட்டு நீங்கள் போட்டு, அது மஞ்சள் கலரில் போட்டு சொல்கிற அளவுக்கு படம் எடுத்ததே உங்களை பற்றி தாயா, உங்களுடைய பித்தலாட்டத்தை பற்றி தான், உங்களுடைய அயோக்கியத்தனமான அரசியலை பற்றி தான் எடுத்திருந்தேன். வேற எதுவும் கிடையாது. படமே உங்களுக்கு தான் அந்த படம், என்னுயிர் தோழர். பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு முறை பார்க்க வேண்டும். வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்கள் பாருங்க. அதில் போட்டிருக்க காட்சியை தான் இவங்க காட்சிப்படுத்துகிறாங்களாம், உள்ள சொல்கிறாங்களாம். மாய பிம்பத்தை நம்பிடாதீங்க. யார் பண்ணீங்க? எத்தனை தடவை நான் சொல்ல, நீங்கள் யாரு? யார் கருணாநிதி என்ற ஒரு கேள்வி கேட்டா இருக்கு இல்லையா, சினிமா கதாசிரியர் தம் மகன் ஸ்டாலின் படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பாடுபட்டு இன்னைக்கு வந்து அப்படியே ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கும். ஒரு பார்வை கூட பார்க்கக்கூடிய, கேமராவை பார்க்க கூட நம்ம தரங்கட்ட வார்த்தை எதற்கு, அவனுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் ஆகிப்போயிடும். அதெல்லாம் விட்டு தொலைங்க. அதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர். அவருடைய மகன் உதயநிதி அரசியலுக்கு வரும்போது என்ன செஞ்சீங்க? நீங்கள் நேரடியாக எங்கே போன சினிமா கோட்டை இத்தனையை அனுப்பி வச்சிங்க. ஒரு காட்சி இதே விஜயோட படத்தை தயாரிக்கிறதுக்கு தானே நீங்கள் அவனை அனுப்பி வச்சிங்க. அதில் வந்தவர் தானே உதயநிதி. நான் இன்னைக்கு காலையில் கூட முகநூலில் எழுதியிருக்கிறேன். ஜெய்கேன ஜனநாயகன் படத்திற்கு அதனுடைய தயாரிப்பாளர் தமிழ்நாட்டின் இந்திய தேசியத்தின் தொடர்பாளர். அதாவது என்னென்னா, ரெண்டுக்கும் தேசியத்துக்கும் மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி, நல்லுறவு ஏற்படுத்துறதுக்கு தயாரிப்பாளர் எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களே. நான் போட்டிருக்கிறேன், நான் செய்தி போட்டிருக்கிறேன். அவர் சினிமா தயாரிப்பாளர் என்று சொன்னால் நீ யார்? எதிர்க்கட்சியா தலைவராக இருக்கக்கூடிய நீ யார்? இப்போ வரைக்கும் ரெட் ஜெயின் அப்படி என்கின்ற ஒரு சினிமா கம்பெனியை வைத்துக்கொண்டு தியேட்டர்கள் அனைத்தையும் தமிழ்நாட்டில் குத்தகைக்கு எடுப்பதை போல நீங்கள் வச்சுக்கிட்டு சினிமாவையை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது யார் வச்சிருந்தா? நீங்கள் தானே வச்சிருந்தீங்க. நீ என்ன இதில் மாய பிம்பத்தை நீங்கள் நம்பிராதீங்க. உங்களை கொன்று கூட இதயம் கசிந்து ரத்தம் வரும். எங்கள் கண்களில் அழுவதற்கு கண்ணீர் இன்றி வறண்டு போய் நாக்கு உழன்று போய் நாங்கள் எல்லாம் தவித்த ஆண்டு 2009. வெறும் 5 லட்சம் பேர் வாழக்கூடிய ஒருவனுக்கு தனிநாடு இருக்கிற பொழுது 8 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் மொத்தம் கணக்கு கொண்டால் ஒரு 15 கோடி வாழக்கூடிய உலகப்பந்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லையே என்பதற்காக, ஒரு நாட்டினை உருவாக்குவதற்காக நாங்களெல்லாம் பாடுபட்ட காலத்தில், ஆயிரக்கணக்கானவர் களப்பணியான காலத்தில், ஒரு 25 ஆண்டு காலம், 1/4 நூற்றாண்டு காலம் தனி வங்கி, தனி இராணுவம், தனி போலீஸ், தனி நீதிமன்றம்,
எல்லாம் சார்ந்து ஒரு ஆட்சி நடத்திய ஒரு இடத்தை அழித்த பாவி யார்? யார் அது? நீங்களடா மாய பிம்பத்தை பேசுகிறீர்கள். யாரோ பார்க்கிற சில தோழர்கள் கேட்கலாம், நீங்கள் எல்லாம் இதற்கு முன்னால் பேசவில்லையா என்று. நாங்கள் பேசியதால் தான் கருணாநிதி ஆட்சிக்கு வர முடியாமல் புதைகுழிக்கு போனான். அதை தெரிஞ்சுக்கணும். நாங்கள் பேசலைன்னா முதலமைச்சராக உள்ள போயிருப்பான் மண்ணுக்குள்ள. இந்த இனம் ஒன்றும் வீழ்ந்து போடவில்லை. இந்த விஜய் வந்துட்டாப்புல இதுகளில் பண்ணிட்டாங்கன்னா எதிர்த்தோம். காரணம் உயிரோடு இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. உயிரோடு இருக்குது காரணம். உங்களை எந்த விதத்திலும் ஜெயலலிதா இல்லாத காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைத்து அழித்து அந்த இடத்திற்கு தான் வர வேண்டும் என்று நினைப்பதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்து இருக்கிற குதிரையை பலப்படுத்தி ஒரு போர்க்களத்தை சந்திப்பதைப் போல் தேர்தலை சந்தித்து ஒரு நொண்டி குதிரையை போர்க்குதிரையாக மாற்றும். அவ்வளவுதான். ஒன்னே அவன் எம்ஜிஆர் மாதிரி பெரிய நாடோடி மன்னனை போல பெரிய வச்சா உடலில் ஒரு போடு போட்டு தூக்கி மக்கள் வந்து போட்டு விட்டாங்க. என்ன காட்டு போடுறீங்க நீங்க? படம் எடுத்ததே, அந்த காட்சி பேசியதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் பழைய தலைவருக்கும் சேர்ந்தமான காட்சி தான். இளவரசு சொன்னார், அதுதான் பாரதி ராஜா அவர்களின் நிகழ்ச்சியில் நடந்தது என்பதுதான் உண்மை உண்மை உண்மை. அதை சொல்லுவதற்காகத்தான் இந்த காணொளியில் சிறப்பு செய்தியாக போடுகிறேன். வெட்டி ஒட்டி போடுவதற்கு இவர்களுடைய வழக்கம். இவர்களாலேயே இவர்கள் இந்த ஜனநாயகத்தை அளிக்கக்கூடிய மாண்பில் இவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் தான் மக்களின் நம்பகத்தன்மையை இவர்கள் இழந்து விட்டார்கள் என்பதற்கு சாட்சிதான் தோழர் விஜயின் வெற்றி. அதுதான் திமுகவின் நிரந்தரமானது. கேட்டால் என்ன திமுக ஒரே நீங்க பேசுறீங்க, ஏய் களவாணின்னு தான் சொல்ல முடியும், திருட்டு போயின்னு தான் சொல்ல முடியும். அன்னைக்கு ஒரு நாள் அவனுக்கு போலீஸ் வேலை கொடுத்து வச்சிருந்தான் 5 வருஷத்துக்கு. புரியுதா? புரிஞ்சிருச்சு இல்ல? 5 வருஷத்துக்கு அவனுக்கு போலீஸ் வேலை கொடுத்து வச்சிருந்தான். நாட்டையே சூறையாட பார்க்கிற நேரத்தில் விஜய் பாணியில சொல்லி முடிச்சிருக்குமா? வணக்கம் தோழர்.